Al-Aqiq Tours and Travels, your trusted partner for a memorable Hajj and Umrah service. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله. சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு கடைசி கிளாஸுக்கு நீங்க வந்திருந்தா அல்லது ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்கன்னா சட்ல வந்து கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு நினைவுதிக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை போடுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நம்ம கடைசியா வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு சிறப்பு, அடுத்தது அதனுடைய பெயர், அதே மாதிரி அதனுடைய தமிழ் அர்த்தம், இப்படி சில விஷயங்களை பார்த்தோம். அடுத்துங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். இப்ப இதுல சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க எல்லாரும் அவசியம் படிக்கணும், அது சம்பந்தமா விளங்கணும். வீட்டுல யாரும் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுக்கணும். எவ்வளவு முயற்சி செஞ்சாவது அதுக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணுங்கிற நிறைய பார்ப்போம். அதுல என்னண்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை வந்து சலாத், அதாவது தொழுகைக்கு தான் நம்ம சலா அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லுவோம். வேற அர்த்தங்கள் இருந்தாலும் இப்ப அந்த அதே அர்த்தத்திலேயே ஃபாத்திஹாவையும் ஹதீஸ்ல பாவிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்காங்க. இது நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல வந்து இருக்குது. அதுல உதாரணத்துக்கு நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு எடுத்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் இந்த இந்த தொழுகையினுடைய நேரத்துல இந்த உம்முல் குர்ஆன் என்கிற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்லையோ அது வந்து குறையுள்ள தொழுகை, பூரணமாகாதுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வர நேரம் அல்லாஹு தாலா சொல்லு, இதை நம்ம ஹதீஸுடைய இந்த விஷயத்தையும் நம்ம படிப்போம். கால அல்லாஹு தாலான்ட்டு நபி ஹதீஸுக்குள்ள எத்தனை வகைகள் இருக்குது அந்த விஷயம். அப்ப கால அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா சொல்றான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்படின்னா, கஸம்து ஸலாத்த பைனி இப்ப வந்து நாங்க அல்லாஹு தாலா சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுல
அல்லாஹ்வுக்கு என்ற ஒரு பங்கும் அடியானுக்கு ஒரு பங்கும் சொல்லி அல்லாஹு தாலா அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறார். அல்லாஹ் தாலா எப்படி சொல்றான்னா ஃபஇதா காலல் அப்து, அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி ஓதினா அதுக்கு அல்லாஹு தாலா பதில் தாரான். எப்படி? ஹமிதனி அப்தி, என்ற அடியான் என்ன புகழ்ந்துட்டான். இப்ப நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி ஓதுற நேரம் அல்லாஹு தாலாவும் என்னோட சேர்ந்து நான் ஓதி முடிச்சதோட அல்லாஹு தாலா சொல்றான் ஹமிதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அதுக்கு பின்னால அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்ற நேரம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அஸ்னா அலையா அபதி, என்னை என்னுடைய அடியான் புகழ்ந்து விட்டான். இதுல கருத்து செறிவுகள் வித்தியாசங்கள் இருக்குது. ஆரம்பத்துல சொன்னதும் ரெண்டாவது சொன்னதும் புகழுக்குரிய வார்த்தைகள் தான், ஆனா அதுக்குரிய வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கு பின்னால மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லி ஓதுற நேரம் அல்லாஹு தாலா திரும்ப சொல்றான் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் இப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இப்படியே நாங்க போற நேரம் இப்ப நாங்க 3 வசனங்கள் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த 3 வசனமும் சொல்ற நேரம் இது அல்லாஹு தாலா அவனை புகழ்ந்ததாக அவனை கண்ணியப்படுத்தினதாக சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யா அல்லாஹ், அதாவது என்ன அர்த்தம்? அதுல உன்னைத்தான் நாங்க வணங்குறோம், உன்னிடத்தில் தான் உதவியும் தேடுகிறோம் அப்படின்னு சொல்லி அடியான் சொன்ன உடனே அல்லாஹு தாலா எப்படி அதுக்கு மறுமொழி சொல்றான்டா ஹாதா பைனி வ பைன அப்தி, இந்த வசனம் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில உள்ளது. 3 வசனம் முன்னால சொன்னது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த 3 வசனமும் அல்லாஹ்வுக்குரியது. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன்ங்கிற அந்த வசனத்துல அல்லாஹு தாலா அதை ரெண்டா பிரிச்சுட்டு இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பின்னால திரும்ப வரப்போறது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். சூரத்துல் ஃபாத்திஹா முடியும் வரைக்கும் நாங்க ஓதுற இந்த எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா சொல்றான் ஹாதா லி அப்தி, இது என்னுடைய அடியானுக்குரியது. வலி அப்தி மசஅல், என்னுடைய அடியான் எதை கேட்கானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்கிற விஷயத்த அல்லாஹ் தாலா சொல்றான். இப்ப சூரத்துல் ஃபாத்தியாவுல மொத்தம் நம்ம 7 வசனம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல முன்னால வார பங்கு 3 வசனமும் தனி அல்லாஹ்வுக்கு, பின்னால வார 3 வசனமும் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈனுக்கு பின்னால வார இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், இது எல்லாமே அடியார்களுக்குரியது. நடுவுல வார ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்டதாக அல்லாஹ் தாலா பிரிக்கிறான். இப்ப இந்த உணர்வு எங்களுக்குள்ள வந்துட்டா நாங்க தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா இப்போ ஓத போறோம் என்று வச்சா, நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதின உடனே எனக்குள்ள ஒரு உணர்வு வரும், அல்லாஹ் என்னோட கதைக்கான். நான் அல்லாஹ் சொன்னோன்னே அல்லாஹ் என்ன பார்த்து ஹமிதனி அப்தி அப்படி சொல்றான். அர் ரஹ்மான் ரஹீம் நான் சொன்ன உடனே அல்லாஹு தாலா என்ன பார்த்து அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றத நாங்க உணரலாம். எப்ப நாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்தா. அதுக்கு பின்னால மாலிக் யௌமித்தீன் சொல்ற நேரமும் அல்லாஹு தாலா மஜ்ஜதனி அப்படின்னு சொல்றான். இந்த உணர்வோட நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தொழுதா நிச்சயமாக எங்களுடைய தொழுகை ஒரு உயிரோட்டம் உள்ளதாக ஒரு சிறப்பானதாக அமையும். இதுக்கு முன்னால் எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். தெரியாம இருந்தா இதை நாங்க எங்களோட புது விஷயமா எடுத்து இனிமேல் இதை அமுல்படுத்துவோம். தொழுகையில சும்மா ஏனோதானு ஓதிட்டு போகாமலுக்கு சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற நேரம் நிறுத்தி நிதானமா அழகா ஓதுற நேரம் அல்லாஹ்வோட நான் உரையாடுறேன். நான் அல்லாஹ் பார்த்து சொல்றேன், அல்லாஹ் என்ன பார்த்து சொல்றான். அல்லாஹ் தாலா வாக்கும் தாரான். எப்படி? அல்லாஹ் தாலா கிட்ட கேட்கிற அடியாருடைய இந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். அதே மாதிரி எங்களுடைய தொழுகையையும் நாங்கள் என்ன செய்யலாம்?
ஒரு உயிரோட்டமான முறையில் ஒரு நல்ல முறையில் கழிக்கலாம் இந்த எண்ணம் இருந்தால். அதே நேரம் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இப்படி ஒரு நினைவூட்டலாக திரும்ப திரும்ப இதை பற்றி ஒரு ஒரு மீள் பரிசீலனை ஒன்று செஞ்சிக்கும், உங்களுக்கு திரும்ப ஒரு நினைவூட்டல் தந்திக்கும். நம்ம இதுக்கு முன்னுக்கு மறந்திக்கலாம் அல்லது நடைமுறையில் கொண்டு வராமல் இருந்திக்கலாம். இனிமேல் நம்ம என்ன செய்யணும், தொழுகையில் இந்த நினைவோடு நாங்கள் தொழணும். சரி, இப்போ வந்து நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொத்த செய்தியும் எங்களுக்கு என்னத்தை செல்லுது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் பெருசாக போனோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டி வரும். நம்ம நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த சூறாவினுடைய முக்கிய அம்சம் அல்லாவுக்கு முன்னால நான் முழுமையா எந்த கலப்பும் இல்லாத ஒரு அடியானுங்கிறத நான் நிறுவுறது தான். இந்த சூறாவில் நாங்கள் என்னத்தை சுருக்கமாக சொல்கிறோம், புகழ். இந்த உலகத்தில் புகழ் யாருக்கும், எத்தனை பேர் புகழுக்க வேண்டிய எவ்வளோ ஓடினாலும் ஆடினாலும் திரிஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் புகழ் அல்லாவுக்கு தான். இந்த உலகத்திலேயும் அவன் தான் எனக்கு எல்லாம் செய்கிறான், மறுமையிலேயும் அவன் தான் எனக்கு நீதி தரப்போறான். நான் அவனைத்தான் வணங்க போறேன். எனக்கு என்ன தேவை வந்தாலும் நான் அவன்கிட்ட தான் கையேந்த போறேன், அவனுக்கிட்ட தான் நான் கேட்க போறேன். நான் மறுமையில சந்தோஷத்தை அடையிறதுக்கான நேரான வழியை காட்ட போறதும் அவன்தான். நான் இந்த உலகத்துல வழி தவறி போயிடாம என்னை பாதுகாக்க போறதும் அவன்தான். எனவே அவனுக்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் கேட்கணும். அவன் இரக்கமானவன். இதெல்லாம் எங்களுக்கு அடிப்படையில என்னத்தை சொல்லுதுண்டா, எந்த கலப்பும் இல்லாத தூய்மையான என்னுடைய அடிமைத்துவத்தை நான் அல்லாஹ்க்கு முன்னால கொடுக்கறது தான். இதை நான் ஒத்துக்கொள்றது. இதுதான் இதனுடைய சாரம்சம். இப்ப நம்ம ஏற்கனவே இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்திருந்தோம். இதுல இப்ப நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருந்து சின்ன சின்ன துண்டா உடைச்சு பார்த்தோம்டா, முதலாவது பிஸ்மில்லான்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க முன்னுக்கு நாங்கள் பொதுவாகவே பிஸ்மி சொல்லணும். அதே நேரம் குர்ஆன் ஓத ஆரம்பிக்க முன்னுக்கு எங்கள்கிட்ட வந்து அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிற மாதிரி ஃபஇதா கரஅத்துல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் குர்ஆன் ஓதுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ் கொண்டு பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஓதிட்டு தான் நாங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த வார்த்தை பொதுவாகவே எங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிற நேரம், அதே மாதிரி நிறைய கட்டங்கள்ல எல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப துவாவாகவே இந்த பிஸ்மில்லாங்கிற வார்த்தை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்ற முழு வார்த்தை இப்படி எங்களுக்கு ஹதீஸுகளில் நிறைய இடங்கள்ல வருது. எனவே அதுகளையும் நம்ம தேடி படிச்சுட்டு பொதுவாகவே மனசுக்குள்ளரிக்கணும். பொதுவாக அல்லாஹ்வோட பேரை கொண்டு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு விஷயம்ங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அது ஒரு சுன்னா. இப்போ அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் ஓத முன்னுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம ஓதுறது. ஆனால் இப்போ இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் விளங்கணும் என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது குர்ஆன்ல நான் போன கிளாஸில் அதை சொல்லியிருப்பேன், சூரத்துல் ஃபாத்திஹாவில் அது ஒரு வசனமா இல்லையாங்கிற கருத்து வேறுபாடு இருக்குது. இது இன்றைக்கு நேற்று வந்ததில்லை, இது காலம் தொட்டு இருந்து வர ஒரு பிரச்சனை, அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. அதே நேரம் ஒவ்வொரு சூறாவுலையும் இது ஒரு வசனமாங்கிற குழப்பம் இருக்குது. அப்படி இல்லாமலுக்கு இல்லை, இது சூறா எல்லாத்துக்கும் பொதுவானது, சூறாவை பிரிச்சறிகிறதுக்காக தான் இந்த பிஸ்மில்லா வந்திருக்குதுங்கிறதையும் சில பேர் சொல்லுவாங்க. எப்படியோ பொதுவாகவே நான் குர்ஆன் ஓதுற நேரத்தில் ஒரு சூறாவை ஆரம்பித்து ஓதுற நேரம் பிஸ்மில்லா சொல்லலாம். ஒரு சூறாவை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகிறோம்டா நம்ம பிஸ்மில்லா சொல்லுவோம். அதே நேரம் அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் மற்ற சூறா ஆரம்பத்திலையும் சத்தமிட்டு ஓதுறவங்களும் அதை ஏற்றிருக்காங்க. ஒவ்வொரு சூறா ஆரம்பிக்கக்குள்ள பிஸ்மில்லா ஓதணும். அடுத்தது சூறா இல்லாமல் இடைநடுவில் ஓத ஆரம்பிக்கிற நேரம் நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதினா போதும். இப்போ தொழுகிக்கிற நேரமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சத்தமிட்டு ஓதுகிற பள்ளிகளில் கூட இப்போ முதலாவது ரகாத்தில் பிஸ்மி சொல்லி ஒரு சூறாவை ஆரம்பிச்சுட்டு ரெண்டாவது ரகாத்தில் அந்த சூறாவினுடைய தொடர்ச்சி ஓத போகிற நேரம் பிஸ்மில்லா சத்தம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சூறாவினுடைய இடைநடு. இது பொதுவாக இருக்கிற ஒரு வளமை தான், எல்லாருக்கும் தெரியும், ஒரு நினைவூட்டலுக்காக. அப்போ நம்ம ஒரு சூறாவை ஆரம்பிக்கிற நேரம் பிஸ்மில்லா சொல்லுவோம், இடையில வர நேரம் பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள்
அப்படி இடையில ஓதுற நேரம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிற ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடிட்டு அல்லாஹ் கிட்ட ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடிட்டு நம்ம ஓத வேண்டியதுதான். இந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல வார அல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுக்குரிய ஒரு தனித்துவமான பேரு. அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அந்த பேரு அல்லாஹ்வுக்கு மாத்திரமானது. அதே மாதிரி அர் ரஹ்மான்ங்கிற நேரம் எங்களுக்கு தெரியும். இதை அல்லாஹ்வினுடைய தாத்து சம்பந்தப்பட்ட இதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. இதில் இருக்கிற எல்லாருமே ஓதினவங்க இருக்க மாட்டீங்கன்றதால இந்த சொல்ல மட்டும் நம்ம வச்சுங்க. அல்லாஹ்வினுடைய தாத்து சார்ந்த ஒரு விஷயம். அப்படின்னா அல்லாஹ் இரக்கமானவன், அது அவனுக்குள்ள இருக்குது. அல்லாஹ் இரக்கம் கொண்ட இரக்க சுபாவம் கொண்ட ஒருத்தன். அதனால அர் ரஹ்மான். அதை நம்ம பொதுவாக சொல்லுவோம். அல்லாஹு தாலா இந்த அதுக்கு லேசா விளங்குறதுக்கு பொதுவாகவே சொல்லப்படுற ஒரு விஷயம்தான் ரஹ்மான் என்று சொன்னா காபிர்கள் முஸ்லிம்கள் இப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாம ஜமீஉல் ஹல்க் அல்லாஹினுடைய எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹினுடைய ரஹ்மத் கிடைக்கும். இந்த உலகத்துல நம்ம பார்க்கோம், அல்லாஹினுடைய ரஹ்மத் பொதுவாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதை அர் ரஹ்மான் ஏண்டா அல்லாஹு தாலா தனக்குள்ளேயே அந்த ரஹ்மத்துங்கிற இதை பண்பை கொண்டவன். அதே மாதிரி அர் ரஹீம்ங்கிற நேரம் இதை இது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க. ரஹீம்ங்கிறது அவனுடைய செயல் சார்ந்த ஒரு பண்பு, செயல் சார்ந்தது. அவன் இரக்கம் காட்டுவான். அது எப்படி இருந்துச்சுன்னா மறுமையில முக்மீன்களுக்கு மட்டும் அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் தாலா காட்டுவான். ரெண்டுமே ஒரே கருத்து தான். அந்த ரஹீமுங்கிறது எதுக்குன்னா அல்லாஹ் தாலா முக்மீன்களுக்கு காட்டுகின்ற இரக்கம் தான் அது. மத்தாக்களுக்கு அந்த இரக்கம் காட்டப்படாது. அதனால தான் மறுமையில செஞ்ச தவறுகளுக்காக நரகம் கிடைக்கிறது, அப்படியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது. அல்லாஹ் ஏற்றுக்காதவங்களுக்கு நரகம் கிடைக்கிறது எல்லாம் அந்த நேரத்தில் இரக்கம் யாருக்கு? முக்மீன்களுக்கு மட்டும் காட்டுப்படும். அதனால அந்த ரஹீம்ங்கிற வார்த்தை. அதே மாதிரி அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல அல்ஹம்துங்கிறது நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். எல்லா புகழும் அப்படிங்கிறது அது ஏனுங்கிறதும் அதில் நம்ம சொல்லியிருக்கோம். தேவைன்னா அதை ஒரு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ எந்த இடத்துல ரப்புல் ஆலமீனுங்கிறதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுங்கிறதுக்குள்ள மொத்தமாக ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா ஆலமீனுங்கிற நேரம் இந்த உலகத்துல உள்ள எல்லாமே, இந்த உலகத்துல உள்ள எல்லாமே அல்லாஹுவால தான் ரட்சிக்கப்படுது. அந்த ரட்சிப்புக்கு தான் நம்ம ருபூபியத் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹு தாலா தான் எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்து ஆக்கி அழித்து எல்லாம் செய்யக்கூடிய முழு அதிகாரமும் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. இதைத்தான் நம்ம தௌஹீத் ருபூபியா அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹு தாலாவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுதல். அல்லாஹு தாலாவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது அல்லாஹ் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு உரியவன். அல்லாஹ் தான் எல்லாம் தரக்கூடியவன், எல்லாம் செய்யக்கூடியவன், எல்லா ஆற்றலும் உடையவன் என்கிற தௌஹீது ருபூபியாவை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஏற்றுக்கொண்டு தான் அல்லாஹ்க்கு சொல்றோம் தொழுகையில. அந்த அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும். அவன் எப்படி? ரப்பில் ஆலமீன். அவன் இந்த உலகத்தாரினுடைய இறைச்சகன். அதுக்குள்ளே இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லேயே பார்த்துட்டோம் அர் ரஹ்மானிர் ரஹீமுடைய விளக்கம். அதுக்கு அடுத்த வசனமாக மாலிக் யௌமித்தீன். இப்போ மாலிக் யௌமித்தீன்ங்கிற நேரம் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்தோம்னா நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. இப்போ மாலிக்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் மலிக், அதே மாதிரி முல்க், இந்த வார்த்தைகள் வரும். இதெல்லாம் என்னன்னா ஆட்சி அதிகாரம் இந்த விஷயங்களுக்கு பாவிக்கிறது, உடைமை. இப்ப அல்லாஹு தாலா மாலிக் யௌமித்தீன்டா இந்த உலகத்துல எல்லாருமே நினைச்ச மாதிரி அநியாயம் செய்யலாம், ஒரு விஷயத்தை அழிக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுட்டு தண்டனைகள் அனுபவிக்காம இருக்கலாம், நீதியை நிலைநாட்ட முடியாமலுக்கு நீதியை கொலை செஞ்சு இந்த உலகத்தையே பால்படுத்திட்டு போலாம். ஆனாலும் மறுமையில அவன் மட்டும்தான் நீதியாளன், அவன் மட்டும்தான் அதிபதி. அவனுக்கு முன்னால எந்த ஒன்றுமே யாருமே எதுவும் செய்ய முடியாது. அவன் சொல்றதுதான் தீர்ப்பு. அப்ப நம்ம மறுமைய உண்மையான முறையில ஈமான் கொள்றதுக்கான ஒரு விஷயம்தான் இதுக்குள்ள எங்களுக்கு சொல்லப்படுது. மாலிகி யௌமித்தீன். இந்த உலகத்துல எனக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் மறுமையில அந்த அநியாயத்துக்கான பிரதிபலன் எனக்கு கிடைக்கும். மாலிகி யௌமித்தீன் இது எங்களுக்குள்ள கட்டாயமா இருக்கணும். இந்த உலகத்துல இன்னைக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம், அநியாயங்கள் நடந்திருக்கலாம், கிடைக்க வேண்டிய
உரிமைகள் மறுக்கப்படலாம், அதெல்லாமே மறுமையில தீர்க்கப்படும். அதே மாதிரி முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இப்போ இந்த இடத்துல இதுல நீங்க சில நேரம் அந்த அரபு படிச்சவங்க மதரசாவில் ஓதினவங்க இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்ப இருந்தவங்களா இருந்தா இது லேசாவே புரியும். இப்ப சும்மா சொல்றதா இருந்தா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனுக்கு லேசா சும்மா சொல்லிட்டு போறேன்டா, அரபுல லேசான வசனம் தான், நஅபுதுக நஸ்தஈனுக, நஅபுதுக வ நஸ்தஈனுக, இடையில வாவை போட்டு வ நஸ்தஈனுக. அப்ப நஅபுதுக்கண்டா ஒன்ன நாங்க வணங்குறோம், வனஸ்தஈனுக்க உனக்கிட்ட நாங்க உதவி தேடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம லேசா சொல்லிட்டு போகலாம். ஆனா அல்லாஹ் தாலா எங்களுக்கு இதை எப்படி படிப்பிச்சு தந்திருக்கான், அப்படி சொல்லுவானாம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், வித்தியாசமா எங்களுக்கு பழக்கப்படுத்துறான். அது என்ன, ஏன் அப்படி சொல்லணும்டா, இது அரபு தெரிஞ்சவர்களுக்கு நல்லாவே இது விளங்கும் ஏன் இப்படி சொல்றாண்டு. அதோட அர்த்தமே ஈயாக்க நஅபுதுன்னு சொன்னா ஒன்றை மட்டும்தான் வணங்குறோம், உன்னைத்தான் நாங்க வணங்குறோம், வ ஈயாக்க நஸ்தஈன் உனக்கிட்ட தான் உதவியும் தேடுறோம், உனக்கிட்ட தான் உதவியும் தேடுறோம். நிறைய பேர் இங்க என்ன பிரச்சனைடா, ஈயாக்க நஅபுதுவ ஒன்னை மட்டும்தான் வணங்குறோம் என்று சொல்லி சொல்லுவோம், ஆனா உதவி தேடுதல் இஸ்திஆனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இஸ்திஆனா இஸ்திகாசா இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அக்கீதா சார்ந்த பகுதிகள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பின்னால இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைச்சா பார்ப்போம். இந்த விஷயங்களுக்குள்ள யாரு மனிதர்களிடத்துல எந்த பகுதி கேட்கப்படலாம், மனிதர்கள்ட்ட எந்த உதவி வேண்டப்படலாம், இறைவனிடத்துல எந்த பகுதி வேண்டப்படணுங்கிற பெரிய ஒரு பகுதி அது. நம்ம சுருக்கமாக சொல்றதா இருந்தா, அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள் பிற மனிதர்களிடத்தில், பிற புனிதப்படுத்தப்பட்டதாக நம்ம நம்புற இடத்துல, அது மரணித்தவர்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இங்கெல்லாம் இது கேட்கப்பட்டா நிறைய பேர் என்ன நினைக்கும், வணக்கம் உண்டு வார நேரம் அல்லாதான், இஸ்திஆனாங்கிற நேரம், உதவி தேடுதல்ங்கிற நேரம் வேற வேற ஒன்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுல சின்ன சிக்கல், சின்னதில்ல பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனா நாங்க அதை லேசா கடந்து போறோம். எப்படி அல்லாஹ் தாலா அந்த இடத்துல ஈயாக்க நஅபுதுங்கிறத ஒன்னு மட்டும்தான் வணங்குறோம்னு சொல்லிட்டு வனஸ்தஈன் அப்படின்னு சொல்லி லேசா முடிக்கல, வ ஈயாக்க நஸ்தஈன், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இபாதத்துங்கிறது எப்படி அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் சொல்லி அல்லாஹ் தாலா பழக்கிறானோ, அதே மாதிரி உதவி தேடுதல் என்பதும் அல்லாஹ் கிட்ட தான் ங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தாலா எங்களை பழக்கிறான். ஆனா நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை இங்க தொழுகையில ஓதிட்டு தொழுகையை முடிச்சுட்டு வேற வேலை பார்க்குற பழக்கம் எங்களோட சமூகத்துல இருக்குது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். சரி, இது சம்பந்தமாக முடியும்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல தேடுங்க. நமக்கு டைம் இருக்கிற தமிழ் நோட்ஸுகள் கிடைக்கிற நேரம் அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், அடுத்ததாக நாங்க அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கும், நேரான வழியை எங்களுக்கு காட்டு, நேரான வழியை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கிட்ட கேட்கும். நேரான வழியை கேட்கிற நாங்க நேரான வழியை தேடி படிக்கிறதுக்கு, நேரான வழி எதுங்கிறத அறியறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இல்லை. நேரான வழி இதுதான் சொல்லி நிறைய விஷயங்கள் காதை எட்டினாலும் அது கல்பத்துற அளவுல நாங்க அவகாசம் கொடுக்கல. உண்மையிலேயே ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து வாரது. ஆனா அல்லாஹ் தாலா எங்களுக்கு வாக்கு தந்திக்கான். சூரத்துல் ஃபாத்தியாவுடைய விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹ் தாலாவுக்குரிய பங்காக முன்னுக்கு இருந்ததை பிரிச்சுட்டு பின்னால வாரத்தை அடியாருக்குரிய பங்கு கேட்கறது கிடைக்கும். ஆனா எங்க பிரச்சனைன்னு சொன்னா, நிறைய பேர் முஸ்லிம் நம்பிக்கிட்டு நம்ம சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறோம், தொழுறோம். ஆனா உண்மையில அடிப்படையிலேயே இஸ்லாம் சொன்ன முஸ்லிமாக நம்ம இல்லை. அதனால சில நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற ஹராமான விஷயங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள், ஷிர்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்கிட்டு எங்களோட துவாவே கபூல் செய்யப்படாத நிலைமையில தான் இந்த துவா கேட்டுட்டு இருப்போம். அதனால எங்களுடைய அக்கீதா சீராகணும், எங்களுடைய தௌஹீத் சார்ந்த பகுதிகள் சீராகணும், நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வர வேண்டியிருக்குது. அதுக்கான நம்மளால முடிஞ்ச ஒரு ஏற்பாடு தான் இந்த இப்படியான சில கிளாஸுகளை நம்ம நடத்துறது. அப்ப அதே நேரம் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாகன்னு சொல்லிட்டு அந்த வழி என்னங்கிறத அல்லாஹு தாலாவே எங்களுக்கு சொல்லித்தரான். நேரான வழின்னு சொல்லிட்டு
சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அது யார வழி? நேரான வழி இதுதான் சொல்லல. நேரான வழி இப்படித்தான், அதாவது நேரான வழிண்டா இப்படி, அதுக்கு ஒரு வரை விளக்கம் அப்படின்னு சொல்ல. நேரான வழின்னா இவங்கட வழிதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா லேசா சொல்றான். சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. இப்போ நம்ம இதனுடைய விளக்கத்தை பார்க்குற நேரம் நம்ம தப்சீருடைய அறிமுகம் படிக்கக்குள்ளே படித்தோம். தப்சீர் ஒரு வசனம், குர்ஆன் வசனத்துக்குரிய தப்சீர் இன்னொரு குர்ஆன் வசனமாகவே இருக்கும். அதில் ஒன்றுதான் சூரா நிசாவில் வரக்கூடிய ஒரு வசனம், உலாயிக்கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹு தாலா அருள் புரிந்தவர்களுடைய வழின்னு சொல்றான். அந்த அருள் புரிந்தவர்கள் யாருன்னு இன்னொரு வசனத்தில் சொல்ற நேரம்தான் நபிமார்கள், அதே மாதிரி சித்திகீன்கள், உண்மையாளர்கள், உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், அதே மாதிரி ஷஹீதுகள், அதே மாதிரி நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். இப்ப இவர்களுடைய வழிதான் நேரான வழி அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லிட்டான். இப்ப பிரச்சனை என்னண்டா, இதை சொல்லிட்டு அல்லாஹு தாலா பின்னாலையும் சொல்றான். நம்ம இதை முடிச்சுட்டு அந்த வசனத்துக்கு வருவோம். அல்லாஹு தாலா பின்னால என்ன சொல்றான், கைரில் மக்தூபி அலைஹிம், எவர் மீது அல்லாஹினுடைய கோபம் இறங்கிச்சோ, அல்லாஹ் யாரை வெறுத்தானோ கோபிச்சானோ அவர்களுடைய வழி அல்ல. அதே மாதிரி வலத்தாலின், வழிகட்டு போனவர்களுடைய வழியும் அல்ல. இப்போ இதுக்கான தப்சீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து சில நேரம் தர்ஜுமா குர்ஆன்லேயே உங்களுக்கு அதைத்தான் போட்டு வச்சுப்பாங்க. கைரு மக்தூபி அலைஹிம்னு சொன்னால் யூதர்கள் அப்படின்னு சொல்லி அதிலேயே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வலத்தாலின்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ இவங்க மட்டுமான்னு கேட்டால் இவங்க மட்டும் இல்லை, இவங்கட பாதையில் பயணிக்கக்கூடிய எல்லாரும் தான். நம்ம கூடுதலாக என்ன செஞ்சிடறோம், எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய நேரான வழிங்கிறது இப்போ தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு பள்ளிக்குள்ள மட்டும் இஸ்லாம், ஒரு தேவன் வரக்குள்ள மட்டும் இஸ்லாம், மற்ற நேரங்களில் இஸ்லாம் தேவையில்ல. இந்த யகூதிகள் நசராணிகள் இவங்களோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு நான் திரும்ப நேரான வழியில் போகிறேன்னு நம்பலாம். ஏன்னா இவங்களோட வழி நேரான வழி இல்லைன்னு இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா அது எங்களுக்கு அழகாக சொல்லுது. இப்போ எங்களுக்கு நேரான வழி யாரு? எங்களுக்கு குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய நபிமார்களை நல்லவர்களை ஏற்றுக்கொள்ளாத, அவங்கள்ட்ட இருந்து வந்த செய்திகளை புறக்கணிச்ச, அவங்களுடைய செய்திகளை திரிவுபடுத்தி, அவங்களோட செய்திகளை பொய்யாக்கி, அதை மறைச்சி பொய்ய சமூகத்தில் பரப்பி இந்த வேலைகள் செஞ்சவங்க தான் இந்த யகூதிகளும் நசராணிகளும். இப்போ நல்லவர்களுக்கும் நபிமார்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இறை செய்திக்கும் முரணான வேலை பார்த்தவங்க தான் இவங்க. அப்போ ஒரு பொழுதுமே இவங்களை நேரான வழியில நம்ம எடுக்கவே இயலா. அந்த வழியத்தை பின்பற்றி அது நல்லா இருக்கின்ற போறாராக இருந்தால் அவர் நேரான வழியை விட்டும் மாற்றப்பட்டு போறாரு. அது இந்த உலகத்தில் வேணும்டா ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கும் மற்ற விஷயங்களை சொல்றதுக்கும் 2-3 லைக்குக்கும் அது எங்களுக்கு பிரயோசனப்படலாம். இந்த சமூகத்தில் நம்ம பார்க்கோம். இஸ்லாம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு எலர்ஜிக்காக இருக்குது. இஸ்லாம் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால் இல்லை, இஸ்லாம் இப்படி ஒன்று சொல்ல, உலகத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருக்குது, எனவே ரெண்டுக்கு நடுவால் நாங்கள் ஒரு நடுநிலைமையான போக்கு எடுப்போம்னு சொல்லி நிறைய பேர் முன் வராங்க. ஆனால் இஸ்லாம் தான் அடிப்படையிலேயே நடுநிலையானது, அதுதான் நேரானது. சுருக்கமாக விளங்குறதா இருந்தால் இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுப்போம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி எங்கட பார்வையில் ஒன்று இருக்கும். எங்கட பார்வைன்னா இஸ்லாத்தினுடைய பார்வையில். அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா ஈசா நபியை ஒரு கூட்டம் என்ன செய்து கடவுளாக பார்க்குது. ஈசா நபியை கடவுளாக பார்த்து அவங்கள மேலே தூக்கி வச்சு, அதே நேரம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க, இவர் விபச்சாரத்தால் பிறந்தவர், அவருடைய பிறப்பையே கேவலப்படுத்தி அவருடைய அடிப்படை மனுஷத்தன்மையிலிருந்தே அவரை தூக்கி போட்டாங்க. அவங்க மேலே கூசத்திட்டாங்க, இவங்க இல்லைன்ற அளவுக்கு இழிப்படுத்தி கீழே தள்ளிட்டாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, அவர் ஹராமா புறக்கவும் இல்லை, கடவுளா புறக்கவும் இல்லை, அவர் மனிதன். அதே நேரம் அவருக்கு சிறப்பு இருக்குது. எப்படி? அவர் ஒரு இறை தூதர். இதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை. இஸ்லாம் நடுநிலைன்ற அர்த்தம், இஸ்லாம் சொல்றது தான் நடுநிலை, அதை நாங்கள் எடுக்கிறது தான் நடுநிலை. இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதை எடுக்கிறது, இஸ்லாம் சொல்லிச்சா கட்டுப்படுறது. அதே நேரம் இஸ்லாம் ஒன்று சொல்ல உலக நடைமுறையில் இப்படி ஒன்று இருக்குது. இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கிற சக்திகள்
அது அதிகாரத்திலையும் அதே மாதிரி செல்வ செழிப்புலையும் கூடுதலாக இருக்குது. சமூகத்தில் இவங்கள மாதிரி நாங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு அங்கீகாரம்ன்றதுக்காக நிறைய பேரை நம்ம பார்க்கோம். இஸ்லாம் ஒன்று சொன்னால் இப்படி ஒன்று இருக்குது, அப்போ நம்ம இதை ஹராம்னு சொன்னதுக்காக இப்போ ஹராமாக பார்க்கல, இதை கொஞ்சம் ஹலாலாக்கணும். இப்படியான நிலைமைக்கெல்லாம் நம்ம நிறைய பேரை பார்க்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களை அந்த நிலைமையிலேருந்து பாதுகாக்கணும். புதிய புதிய இஸ்லாம்ட பேராலேயே சில ஃபத்வாக்கள் வரத்தை பார்க்குறோம். இஸ்லாம் படித்தவங்கன்ற பேரால் நிறைய பேர் கதைக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த விஷயங்கள்லாம் நான் கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தா, சிராத்தல்லதி நான் தாலேஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லிக்கான். இப்போ இந்த வழி யாருன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தில் பார்த்தோம், சூரா நிசாவில் வரக்கூடிய அந்த வசனம். அப்போ உலாய்க்கல்லதீன் அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியின சித்திகீன். இப்போ உலகத்தில் இப்போ நான் முஸ்லீம் ஆயிருக்கேன், இப்போ நீங்கள்லாம் முஸ்லீம், நமக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று வருது, ஒரு இபாதத்தின் பேர்லையோ அல்லது ஏதோ இஸ்லாத்துக்குள்ள இருக்குதுன்ற பேர்லையோ ஒரு விஷயம் வருது. வந்த உடனே முதலாவது நம்ம என்னத்தை பார்க்கணும், இந்த விஷயம் இஸ்லாத்துக்குள்ள இருக்கா இல்லையா, இது இஸ்லாம்னு சொல்லலாம். இப்போ சும்மா சுருக்கமாக சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து சுபவு தொழுகிறாரு இபாதத்துன்னு சொல்லி, இதை நம்ம இது இவர் இஸ்லாம்னு சொல்கிறாரு, எல்லாரும் செய்கிறாங்க, பார்க்கும் இந்த விஷயம் இருக்கு. இது எங்கே இருக்குது, இதனுடைய வழியை தேடுறோம். இது எதன் மூலமாக எங்களுக்கு வருது பார்க்கும், ஹதீஸில் இருக்கி, குர்ஆன்ல இருக்கி. யார் மூலமா, நபி மூலமா வருது, நல்லவர்கள் சித்திகீன்கள் சஹாபாக்கள் மூலமாக இமாம்கள் மூலமாக எங்களுக்கு வந்து. இப்போ எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லிப்பார், அது எங்களோட உஸ்தாதாக இருக்கலாம் அல்லது எங்களோட குடும்பத்தில் உள்ளவராக இருக்கலாம், நம்ம ஒரு நல்லவராக பார்க்குறது நம்மளோட கூட்டாளி, எப்படியோ ஒரு விஷயம் எங்கள்கிட்ட வந்து அந்த விஷயம் எம்மக்கிட்ட யார்கிட்ட இருந்து வருது, அவரை பார்க்கும். அவர் மூலம் அப்படி இப்படி பார்க்குற நேரம் அது ஒரு கிதாபில் இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. அது அப்படியே தேடி போகிற நேரம் கடைசியாங்க நபிகிட்ட போய் அல்லாஹ்கிட்ட போய் முடியுது. எனவே இது வந்து ஒரு ஓர்டர். இப்போ ஹதீஸ் படித்தவங்க இதில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது லேசாகவே விளங்கும். அந்த சில்சிலான்னு நம்ம சொல்லுவோம், அதை சில்சிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓர்டர், அந்த தொடர் ஒன்று இருக்கும், ஒரு செயின் உண்டு. அப்போ அந்த விஷயம் ஒரு விஷயம் எங்களுக்கு வாரதா இருந்தால் நம்பகத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு தான் அதை பார்ப்போம். இவர் சொல்லிக்கார், இவர் மூலமாக வந்திருக்கு. அப்போ ஹதீஸ் ஒன்று சஹீஹா லைஃபா அல்லது இட்டுக்கட்டப்பட்டதா, அதனுடைய தரம் என்ன இப்படின்ட்டு நம்ம போகிற நேரமே இதெல்லாம் பெரும்பான்மையாக எதுக்குள்ளே நிற்கும்னு கேட்டால் யார் மூலமாக இந்த விஷயம் வந்ததுங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்க்குற நேரம் எங்களுக்கு ஒரு விஷயம் இபாதத்தின் இந்த சமூகம் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இஸ்லாம் இந்த சமூகம் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே அது வந்து வகைக்குட்பட்டதா, நபியோட போய் சேருதா, இந்த சிராத்தல்லதீன அந்த அலைஹிம்ல இது தொடர் அருந்து விடாம போய் சேருதான்னு நம்ம பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னா அப்ப இது இடையில எங்கேயோ வந்து சொருகப்பட்டிருக்குது, இது பாதை இழந்து நிக்குது, இதுக்கு போற வழி தெரியாம நிக்குது. இஸ்லாம் அப்படி தெளிவற்றது அல்ல. இஸ்லாம் பாதை அருந்து திடீர்னு வந்து புதுசா வந்து சேர்ந்த மார்க்கம் இல்லை. இஸ்லாத்தினுடைய இரவும் பகலை போன்ற வெளிச்சமானது. எனவே அவ்வளவு தெளிவான மார்க்கத்துல தொடர்பு அருந்து பாதை தெரியாம திக்கு முக்காடி ஒரு விஷயம் இருக்கே இயலாது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எப்படி அல்லாஹ் உண்மையானவனோ தெளிவானவனோ நம்பிக்கையானவனோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உண்மையானவங்க, தெளிவானவங்க, ஆதாரபூர்வமானவங்க, நம்பிக்கையானவங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து வஹியை கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அப்படியானவங்க. அவங்கள்ட்ட இருந்து வந்த இஸ்லாம்ங்கிற இந்த இறை செய்தியும் உண்மையானது, தெளிவானது, நம்பிக்கையானது, ஆதாரபூர்வமானது. எங்க எல்லாம் குழப்பத்தோட வந்து ஒரு விஷயம் நிக்குதோ, எங்க எல்லாம் தெளிவு இல்லாம இது இருக்கான்னு கேட்டா இருக்குமாக்கும், அல்லது இது இவர் சொல்லிக்கார், இவர் இப்படிதான் இருந்த இப்படிதான் இதான் முறைங்கிற பதில் அதுக்கு இருக்காது. இந்த இருக்கு விஷயம், இந்த இருக்கு ஒரு விஷயம். இப்போ எங்களோட வீட்டில் எங்கள் வாப்பா ஒரு விஷயம் சொன்னதாக, எங்கள் வாப்பா ஒன்று செஞ்சதாக பக்கத்து வீட்டில் ஒரு கதை போகுது, அல்லது இந்த குடும்பத்தில் இன்றைக்கு நிறைய பேர்ட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இப்போ ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கதை ஒன்று போகுது, இவர் என்னார் வந்து இப்படி கதைச்சிக்காரு, இப்படி ஒரு செய்தி ஒன்று சொல்லிக்காரு இது சொன்னால் நான் பார்க்க இது என் வாப்பட பேரால் ஒரு கதை ஒன்று குரூப்பில் போகுது.
இந்த நேரத்துல நான் பார்த்துட்டு எங்க வாப்பா இப்படி சொல்லவும் இல்லை, எங்க வாப்பாக்கு இந்த விஷயம் தெரியவும் இல்லை, எங்க வாப்பா இப்படி கதைக்கிற ஆளும் இல்லை. ஆனா பார்த்தா நல்லா தான் இருக்கின்றதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். விஷயம் நல்லா தான் இருக்கின்றதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி நல்ல விஷயம்னு தெரிஞ்சு விஷயம் நல்லா இருக்கி எங்க வாப்பாவுக்கு பேர் வரட்டும்னு இருக்கிற நானாக இருந்தா நான் உண்மையானால் எப்படி இருக்கணும்? எங்க வாப்பா பத்திய கெட்ட விஷயம் போனா நான் சும்மா இருக்கணும். கெட்ட விஷயம் போனா உடனே பாஞ்சுழுந்து என்னன்னு கேட்பேன், அது இல்லைன்னு சொல்லுவேன், உண்மையை தேடி சொல்லுவேன். நல்ல விஷயம் ஒன்று போகுதுன்றதுக்காக நான் சும்மா இருந்தேன்னா நான் உண்மையிலேயே ஒரு முகஸ்துதிக்காரன், ஒரு நயவஞ்சகத்தனத்தோடு தான் நான் செயற்படுறேன். ஒரு ஒழுங்கான ஒரு ஜெனுவினான ஆள் இல்லை நான். அதே மாதிரி தான் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நபி சொல்லாத, நபியால ஏவப்படாத, குரான்லேயோ ஹதீஸ்லேயோ இந்த மார்க்கமாக எது எங்களுக்கு நபிகளால் காட்டி தரப்பட்டுச்சோ அந்த விஷயங்கள்ல இல்லாத ஒன்று எங்களோட சமூகத்துல தொண்டு தொட்டு செய்யப்பட்டாலும் பெரும் ஒரு கூட்டத்தால செய்யப்பட்டாலும், எப்படி ஒரு ஹதீஸை நம்ம ஒவ்வொரு தரத்துல வச்சு பார்க்குறோமோ, அதை ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இமாம்கள் கொண்டு வந்து சேர்த்தாங்களோ, எவ்வளோ நிபந்தனைகளை போட்டு பாதுகாத்து இந்த இஸ்லாத்தை இவ்வளவு அழகான முறையில் கொண்டு வந்து சேர்த்திக்காங்களோ, அது எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சி சுக்குநூறாக்கிட்டு போகிறோம். அடுத்தது இன்னும் ஒரு லேசான விஷயத்தை நாங்கள் விளங்கணும். இந்த நேரான வழிங்கிற வகையில் ஒரு விஷயம் ஒன்று எங்களோட சமூகத்தில் இருக்குது. ஆனா அந்த விஷயத்துக்கு பார்த்தா பேரு சொல்றாங்க, அரபுல இல்லை. ஒரு ஒரு விஷயம் ஒன்று உதாரணத்துக்கு ஒரு திடீர்னு ஏதோ ஒரு மஜ்லிஸ் ஒன்று செய்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று செய்கிறாங்க, ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னு ஒரு வேலை செய்கிறாங்க. இதுக்கு இப்போ கேட்டால் இது என்ன செய்றீங்கன்னு கேட்டால் பேர் சிலது வரும், உருதுல வரும், அல்லது தமிழில் வரும், இந்திய பாஷைகளில் வரும், அல்லது வேறு வேறு மொழிகள்ல இருந்து பாரசீக மொழியிலிருந்து வரும். இப்படி ஏதாச்சும் ஒரு மொழியில் அதுக்கு பேர் ஒன்று இருக்கும். முதலாவது எங்களுக்கு தெரியும், குர்ஆனையே அல்லாஹு தாலா அரபுல தான் இருக்கிறான். நபிக்கு தெரிஞ்ச மொழி அரபு தான், நபி பேசின மொழி அரபு தான். இஸ்லாம் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு இந்த உம்மத்துக்கு வந்த முழு இறைச்செய்தியுமே அரபு. அரபுல இருந்துதான் எல்லாமே வந்துச்சு. அப்ப அரபு இல்லாத இன்னொரு மொழியை நபிக்கு கொடுத்திருந்தா நபிக்கு விளங்காது. நபிக்கு அரபே வாசிக்க தெரியாது. அப்ப எப்படி நபி அவங்க பேசாத, நபிக்கு தெரியாத, நபி வாசிக்கவே தெரியாத ஒரு மொழி இஸ்லாத்துல ஒரு இபாதத்தை மாறும்? எனவே அதுக்கு இடம் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற முறைகள் நிறைய பேர் அவங்களோட சமூகத்துல, அவங்களோட சூழல்ல, அவங்களோட வழக்காறுல இருக்கிறத மார்க்கம்ன்ற பேர்ல செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை அவங்களோட வழக்கமாக அவங்க செய்யறது வேற. ஆனா அதை இஸ்லாம்ன்ற பேர்ல நன்மை தரும் ஒரு செயலா, அதை விட்டா பாவம்ன்ற வகையில இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதை விட்டா என்னையோ தெய்வ குத்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப அப்படியான வேலைகள் செய்யற நேரம் அவங்கள்ட்ட முதலாவது கேட்க வேண்டியது, எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இருந்தாலும் நாங்க எங்களை முதலாவது பரிசீலிக்க வேண்டியது, இது இபாதத்தா இருந்தா, இது நல்லவர்கள் வழியாக, நபிகளாரின் வழியாக, சஹாபாக்கள் மூலமாக, இமாம்கள் மூலமாக எங்களுக்கு சேர்ந்திருந்தா உண்மையிலே இது அரபுல அந்த இபாதத் இருக்கும். தொழுகண்டா சலா தெரியும், அதான், இகாமத், இப்படி வார்த்தைகள் இருக்கு, துஆ, இப்படி எல்லாமே இருக்கு. இப்ப இந்த வார்த்தைக்கு இந்த விஷயத்துக்கு என்ன அரபு வார்த்தை கேட்டா தெரியாது. சில நேரம் அரபுல இருக்கலாம். அப்ப அந்த அரபு வார்த்தை நீங்க சொல்றது அரபு வார்த்தையில் அது இபாதத்தாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அரபு வார்த்தை எங்க வருது? ஒன்று ஹதீஸ்ல அந்த இபாதத் இருக்கணும், அல்லது குர்ஆன்ல அது இருக்கணும். அப்படி இல்லைண்டா நபி அவங்க மரணிச்சதுக்கு பின்னாலதான் அந்த இபாதத் வந்திருக்கணும். அப்ப சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹினுடைய அருள் பெற்ற மக்களினுடைய பாதையில இந்த இபாதத் எங்களுக்கு சேரல. அப்படி வராத ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு நான் நேரான வழியை போய் சென்றடைய முடியாது. எனவே இப்படியான ஒரு முக்கியமான நினைவூட்டல் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். நாளைக்கு இன்னும் ஒரு சூரா அல்லது முக்கியமான வசனங்களை வச்சு நம்ம எங்களுடைய அடுத்த தஃப்சீர் வகுப்பு தொடருவோம். இன்றைக்கு நீங்கள் படித்த இந்த விஷயத்தில் உங்களுக்கு புதுசாக எதுவும் இருந்தாலும் சரி, அல்லது நல்லாவே இருந்துச்சுன்னாலும், அல்லது நான் சொன்னதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செட்டில் போடுங்க இன்ஷா அல்லாஹ்.
Alakik Tours and Travels, your trusted partner for a memorable Hajj and Umrah service.